ஸ்டடீஸ் நீங்கள் முடிச்சிடணும். ஏன்னா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு பிஏ இங்கிலீஷ் முடித்தேன். இப்போ நான் படம் பண்ணிட்டு இருக்கும் போதே சைடில் நான் லா டிகிரி முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு இப்போ நான் இது சர்டிஃபை பண்ணிட்டேன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த லெவலுக்கு என்னுடைய செகண்ட் ப்ரொஃபஷனை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எப்பயுமே உங்களுக்கு பேக்கப் இருந்தால் தான் நீங்கள் மூவ் பண்ணணும். இல்லைன்னா நம்மளுடைய விருப்பத்துக்காக மற்றவங்களை எது கஷ்டப்படுத்தணும். நார்மலாக வீட்டில் சாப்பிட்றதா மெயின்டைன் பண்ண போகிறோம். வீட்டில் மார்னிங் என்ன இட்லி தோசை சாப்பிட்றோம், அது கூட 2 முட்டையோ அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் மார்னிங் எடுத்துக்க வேண்டியதான். நடுவில் நட்ஸு. அப்புறம் மேக்ஸிமம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் இருக்குல்ல, டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஸ்வீட்டாக இருக்கட்டும், ரெண்டையுமே அவாய்ட் பண்ணிட்டு வெளியில் சாப்பிட்றத நம்ம கட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு நார்மலாக உங்களோட டிராஸ்டிக்காக உங்களுடைய ஃபேஸ்லேயே உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். நம்ம வெளியிலேருந்து பார்க்கறதுனால அது அப்படி தெரியல. நீங்கள் படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், அந்த அப்புறம் இறப்புல அந்த பண்ணுற சடங்குகளாக இருக்கட்டும், எல்லாமே சின்ன சின்ன மைனரான விஷயங்கள் தான். அவங்களுடைய அந்த சின்ன மைனரான விஷயங்கள் தான் கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும். பட் நார்மலாக லைஃப் ஸ்டைல் வந்து அவங்கன்னு பிரிக்கிற மாதிரி இருக்காது. எல்லாம் நார்மலாக எல்லாரும் நம்மளுடைய இன்னொரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. என்னன்னா இப்போ படம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1980s தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இன்னைக்கு பசங்கள் பொண்ணுங்களும் பழகிற மாதிரி அன்னைக்கு அந்த விஷயம் இருக்காது. ஸோ தூரத்தில் இருந்தால் நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் லவ் சொல்லணும்னாலே ஏதாவது ஒரு விஷயத்த மூலியமா அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணணும். ஸோ அந்த பழக்கம் ஒன்று இருக்குது. அவங்க குடத்துல போய் சோப் போடும்போது நான் வந்து உன் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். அந்த பொண்ணு கூட அந்த கனெக்ட் பண்ணுறதுக்காக அவன் ஏங்குறதா இருக்கட்டும், அப்புறம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு அவன் மாட்டிக்கிறதா இருக்கட்டும், அதுமே நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் லைனா இருந்துச்சு. ஸோ நீங்க அதே மாதிரி யாரு கூட இவங்க கூட நம்ம லைஃப்ல ஒரு டைம் ஆவது ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடணும்டா, ஒரு சின்ன சீன் வந்துடணும் அப்படின்னா அது யாரு கூடன்னு சொல்லுவீங்க? ஆப்வியஸா தலைவர் தான். தலைவர் கூட ஒரு 0.5 செகண்ட்ஸ் அப்படி கிராஸ் ஆகி போனா கூட போதும் எனக்கு. சூப்பர். அப்படி சும்மா பேக்ரவுண்ட் எனக்கு கிராஸ் பண்ணி வச்சுட்டா கூட போதும், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா இருக்கீங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து நடுவில் சொல்லியிருந்தீங்களே, இப்போ ஒரு ஆக்டர் ஆகணும்னா வந்து ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணணும், அது இருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். பட் இப்போ உங்களுக்குமே தெரியும், சினிமா இஸ் அன் அன்சர்டைன் ஃபீல்டு, ஒரு சர்டைனிட்டியே இல்லை அதில். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இப்போ வந்து இன்னும் இப்போ சினிமான்றது வந்து முன்னாடி வந்து எங்கேயா ஒரு ஊரில் ஒரு 2 பேர் 3 பேர், இப்போ தெருக்கு 10 பேர் நான் டேரக்டர் ஆக்டர்னு சொல்லி வந்துடுறாங்க. பட் அது சர்டைனான ஃபீல்டும் கிடையாது. ஸோ அதை பற்றி நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன? லைக் அப்கமிங் டைரக்டர்ஸோ இல்லை ஆக்டர்ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் அவங்கள சுற்றி அவங்க ரெடி பண்ணிக்கணும்? ஏன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கிறவங்க தே ஆர் ஆல் ஃபைன், அவங்களால எல்லாமே பண்ண முடியும். பட் அந்த மாதிரி சப்போர்ட் இல்லாம லைக் அவங்க தான் த பிரெட் வினர் ஆஃப் தேர் ஃபேமிலின்னு இருக்கிறவங்க வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்தா எப்படி சர்வே பண்ணலாம் என்னன்றது நீங்க? இல்ல, அது எப்பயுமே உங்களுக்கு நீங்க ஒரு பேக்கப் இல்லாம வீட்டில் இருக்கவங்கள உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக நீங்க கஷ்டப்படுத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஸ்டடீஸ் நீங்க முடிச்சிடணும். ஏன்னா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் பிஏ இங்கிலீஷ் முடித்தேன். இப்போ நான் படம் பண்ணிட்டு இருக்கும் போதே சைடில் நான் லா டிகிரி முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு இப்போ நான் இது சர்டிஃபை பண்ணிட்டேன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த லெவலுக்கு என்னுடைய செகண்ட் ப்ரொஃபஷனை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எப்பயுமே உங்களுக்கு பேக்கப் இருந்தால் தான் நீங்கள் மூவ் பண்ணணும். இல்லைன்னா நம்மளுடைய விருப்பத்துக்காக மற்றவங்களை எது கஷ்டப்படுத்தணும். ஸோ அது பண்ணக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸை வந்து இல்லாமல் இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம அவங்கள சேவ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சூப்பர் சார். இப்போ உங்களோட ஃபிட்னஸ்க்கு எதனா ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன். எப்படி நினைச்சா உடம்பு ஏத்துறீங்க, நினைச்சா உடம்பு இறக்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? எதோ சொன்னீங்களே ப்ரோட்டீன், வைட்டமின் எதோ சொன்னீங்களா, அதெல்லாம் சொல்லுங்க சார். நார்மலாக வீட்டில் சாப்பிட்றதா மெயின்டைன் பண்ண போகிறோம். வீட்டில் தான் மார்னிங் என்ன இட்லி தோசை சாப்பிட்றோம், அது கூட 2 முட்டையோ அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் மார்னிங் எடுத்துக்க வேண்டியதான். நடுவில் நட்ஸு. அப்புறம் மேக்ஸிமம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் இருக்குல்ல, டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஸ்வீட்டாக இருக்கட்டும், ரெண்டையுமே அவாய்ட் பண்ணிட்டு வெளியில் சாப்பிட்றத நம்ம கட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு நார்மலாக உங்களோட டிராஸ்டிக்காக உங்களுடைய ஃபேஸ்லேயே உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். அதுதான் மெயினான விஷயம். சாப்பிடலாம், வெளியில் போகவே கூடாதுன்ற மாதிரி சொல்லலை. ரெகுலராக வெளியில் சாப்பிட்றாங்கல்ல, அது ரொம்ப பேட் ஹேபிட்டு. ஸோ ஜென்ரலாக வந்து ஹிந்து ட்ரெடிஷன்ஸ்க்கும் முஸ்லீம் ட்ரெடிஷன்ஸ்க்கும் வந்து ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க ஆன் ஸ்க்ரீனில்? அது நம்ம வெளியில இருந்து பார்க்கறதுனால அது அப்படி தெரியல. நீங்க படத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணமா இருக்கட்டும், அந்த அப்புறம் இறப்புல அந்த பண்ற சடங்குகளா இருக்கட்டும், எல்லாமே சின்ன சின்ன மைனரான விஷயங்கள் தான். அவங்களுடைய அந்த சின்ன மைனரான விஷயங்கள் தான் கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும். பட் நார்மலாக லைஃப் ஸ்டைல் வந்து அவங்கன்னு பிரிக்கிற மாதிரி இருக்காது. எல்லாம் நார்மலாக எல்லாரும்
நம்மளுடைய இன்னொரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. ஸோ அது அவ்வளோ டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் இல்லை. சின்ன சின்ன வார்த்தைகள் உங்களுக்கு மாறுற மாதிரி இருக்கும். நீங்கள் படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகளுக்கெல்லாம் கீழே நம்ம வந்து சப்டைட்டில்ஸ் போடுற மாதிரி தனியாக தமிழில் அதுக்குன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும். பட் ரெகுலரான பீப்புள் தான், நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி சேம் தான். ட்ரெய்லர்ல வந்து நான் ஒரு சீன் பார்த்துருந்தேன், அந்த குடத்துக்குள்ள வந்து சோப் போடுற சீன். அது எதுவும் ட்ரெடிஷனாகவும் முஸ்லிம்ஸ்ல இல்ல அது ஜஸ்ட் ஒரு மித்தா ஃபிலிம்காக? ஜஸ்ட் அது ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு விஷயம் இருக்கும். என்னன்னா இப்போ படம் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1980s தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும். இன்னைக்கு பசங்கள் பொண்ணுங்களும் பழகுற மாதிரி அன்னைக்கு அந்த விஷயம் இருக்காது. ஸோ தூரத்துல இருந்தா நீங்க லவ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க லவ் சொல்லணும்னாலே ஏதாவது ஒரு விஷயத்த மூலியமா அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணணும். ஸோ அந்த பழக்கம் ஒன்று இருக்கு. அவங்க குடத்துல போய் சோப் போடும்போது நான் வந்து உன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இண்டிகேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதுதான் அதுல பண்ணியிருக்கோம். பட் அது நல்ல பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு கூட அந்த கனெக்ட் பண்றதுக்காக அவன் ஏங்குறதா இருக்கட்டும், அப்புறம் அங்கிருந்து டிராவல் பண்ணிட்டு அவன் மாட்டிக்கிறதா இருக்கட்டும், அதுமே நல்ல நல்ல டிஃப்ரெண்டான ஒரு லவ் லைனா இருந்துச்சு அது. ஓகே சார். ஸோ இந்த படத்துல வந்து நீங்க மாளவிகா மேம் அண்ட் கஸ்தூரிராஜா சார் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? மாளவிகா வந்து ஆக்சுவலா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் பிபி தான் தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம். பிரகாஷன் பறக்கட்டேன்னு மலையாளத்துல ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஹபீபி பண்ணிட்டு இருக்கும் போது ஜோ, அப்புறம் ஜோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண் பாவம் பொல்லாதது, அப்புறம் தெலுங்குல வந்து ஓபாமான்னு ஒரு படம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. முடிச்சுட்டு அவங்க கடன்னு போயிட்டாங்க அப்படியே பறந்து. பட் நார்மலா அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நம்ம படத்தெல்லாம் பண்ணாங்க. பயங்கரமான ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க. என்னதான் அவங்க சின்ன வயசுல இருந்தாலுமே சார் சொல்றது, டைரக்டர் சார் சொல்றதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு பட்டு பட்டுன்னு அடிப்பாங்க. ஏன்னா அவங்க டைலாக்ஸும் கிடையாது, கண்ணுலேயே அப்படியே ஒரு ரியாக்ஷன்லேயே க்ளோஸ் பண்ணிட்டுருவாங்க அவங்க. கஸ்தூரிராஜா சார் சொல்லணும்னா வந்து அவர் பெரிய சீனியர், எல்லாருக்குமே சீனியர். அவர் நிறைய 28 படம் கிட்ட டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் ஆக்ட் பண்றாரு, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஹபிபியில் ஆக்ட் பண்றாருங்கிற போது எனக்கு வந்து கொஞ்சம் சீனியர், அவர் கரெக்ஷன்லாம் சொல்லுவாரோ இல்லை அவர் கொஞ்சம் ஆட்டிடியூடா இருப்பாருன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் அவரை டிராஸ்டிக்கா அவர் பார்க்கறதுக்கும் அவர்கிட்ட பழகுறதுக்கும் வேற மாதிரி ஒரு ஆள். அவர் வாராஜா என்ன செய்யறான்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா பேசுவாரு. நடுவில் ஜோக் போட்டே இருப்பாரு. பேசிட்டு இருக்கும்போது யாரையும் நக்கல் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு மாதிரி ஃபன்னா ஆயிடுச்சு. அவரு அந்த சீனியாரிட்டியே தெரியாது அவர்கிட்ட. நிறைய இடங்கள்ல நிறைய சீன்ஸ்ல வந்து அவர் கூட காம்பினேஷன்ல இருக்க சீன்ஸ் எல்லாமே அவர் ஆக்ட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு நல்ல ஒரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குளால அப்படியே பாஸ் பண்ணிடுவாரு. ஓகே. ஸோ அதில் அந்த படத்தில் தான் அந்த ஆக்சுவலி அந்த வீவர்ஸ் கம்யூனிட்டி தானே, அந்த வீவிங், அந்த ஹேண்ட்லூம் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி போய் கற்றுக்கிட்டீங்களா? அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேரி பண்ணுறது வந்து எங்கள் அப்பா, அந்த யூசுப் பாய் கேரக்டர் கஸ்தூரிராஜா சார் தான். அங்கேயுமே ஆக்சுவலாக நாங்கள் தேடி இது பண்ணது தான். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க தான் ஊரில் இறங்கி தேடி சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் கிடைக்காது உங்களுக்கு. அந்த நூல் இது பண்ணுறதுலாம் இன்னைக்கு கிடையாது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷின்ஸ் வந்துருச்சு. நீங்கள் அதை ரெடி பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்போ பழைய ஆட்கள் அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தவங்க ரெஃபரன்ஸ்ல இருந்து அவங்க ஆல்ரெடி வச்சிருந்தது தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணாங்க. அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் அது பண்ணுறது எல்லாமே அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. கஸ்தூரிராஜா சார் அதை கற்றுக்கிட்டாங்க. கஸ்தூரிராஜா சாரும் அப்புறம் சாச்சி கேரக்டர் சாலிகான்னு ஒருத்தவங்க பண்ணுவாங்க. ஸோ 2 பேரும் அதை கற்றுக்கிட்டு பண்ணியிருந்தாங்க. அது நல்ல ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு.